ஹாய் கைஸ், வெல்கம் டு ரெயின்போ சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அடம் பிடிக்கிற குழந்தைங்களை எப்படி சாப்பிட வைக்கிறது, எப்படி அவங்கள சமாளிக்கிறது அப்படிங்கிற டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க. அப்புறம் என்னோடய மற்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே ஐகார்ட் தரேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் இருக்கும் அம்மாக்களுக்கு பெரிய சவாலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை சாப்பிட வைப்பது தான். புது புது ரெசிபிகளை விதவிதமாக நம்ம செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைகளிடமிருந்து வரும் பதில் என்னவோ வேணாம் வேணாம் வேணாம். இதைத்தான் நம்ம அடிக்கடி இல்லை, நிமிஷத்துக்கு நிமிஷம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். குழந்தைகள் சாப்பிடுவதற்கு அடம் பிடிக்க பல உளவியல் காரணங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது எந்த உணவையும் குழந்தைகளுக்கு தகுந்த முறையில் தகுந்த சுவையில் செஞ்சு கொடுத்தோம்னா கட்டாயம் அடம்பிடிக்கும் குழந்தைகள் கூட சமத்தாக சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நொறுக்கு தீனியை குறைக்கணும்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் தேவையற்ற நொறுக்கு தீனியை அடிக்கடி சாப்பிடாமல் பார்த்துக்கணும். வயிறு நிரம்பிய உணர்வை பெறாங்க. இந்த நொறுக்கு தீனியை அதிகமாக சாப்பிட்றதுனால எப்போ பார்த்தாலும் வயிறு ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் உணவு சாப்பிட மறுக்கிறாங்க. அதனால் நொறுக்கு தீனியின் பக்கம் கவனம் போகாமல் பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. பசிக்கும்போது உணவு தரணும்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு எந்த நேரத்தில் பசி எடுக்கிறது என்பதை நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உணவு வழங்கணும். அதாவது உணவு அவங்களுக்கு பரிமாறணும்னு சொல்கிறாங்க. பசி எடுக்கும் நேரத்தில் உணவு கொடுத்தோம்னா அவங்க அதை வேஸ்ட்டு பண்ணாமல் வேணான்னு சொல்லாமல் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாப்பிட்ற தட்டில் குழந்தைகளுக்கு பிடித்த உணவு அளிப்பது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை கவரும் வகையில், அதாவது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலராக டிசைனாக சாப்பிடும் தட்டுக்கள் இருக்கின்றன. அதில் உணவு நம்ம பரிமாறினோம்னா அந்த குழந்தைங்க ஐட்டத்தை விட அந்த என்ன இன்றைக்கி அம்மா பிடிச்சது செஞ்சுருக்காங்களா பிடிக்காது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்குறத விட அந்த கலர் டிசைன் அவங்கள அட்ராக்ட் பண்ணி அதை மறந்து அவங்க சாப்பிட்ருவாங்க. அப்புறம் காரணம் தேடுவாங்க. எப்படி குழந்தைகள் தங்களுக்கு பிடித்த உணவை வெறுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பல காரணம் இருக்கலாங்க. வயிற்றில் ஏதேனும் தொந்தரவு இருந்தால் கூட உணவு உண்ண முடியாமல் சிரமமாகுங்க அவங்களுக்கு. எனவே அதற்கான காரணத்தை நாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உணவு தரணுங்க. அப்புறம் பசியை தூண்டுற மாதிரி பார்த்துக்கணுங்க. உடல் உழைப்பு ஏதுமின்றி வீட்டுக்குள்ளேயே குழந்தைகளை நம்ம அடைச்சி வச்சோம்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பசி எடுக்காதுங்க. இந்த கொரோனா டயத்தில் வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியவா போக சொல்கிறீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்காதீங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அவங்க கூட நாம் விளையாடணும். அவங்கள வீட்டுக்குள்ளேயே விளையாட விடுங்க. களைத்து போகும் வரை குழந்தைகளை ஆடி ஓடி விளையாட நம்ம அனுமதித்தோம் அப்படின்னா, அதாவது ஃபோனு, லேப்டாப்பு, இந்த மாதிரி டிவி இதை மட்டும் அலோவ் பண்ணாமல் உடல் உழைப்பு யூஸ் பண்ணுற மாதிரி விளையாட்டை அவங்கள விளையாட வச்சு நாமளும் அவங்க கூட விளையாண்டோம்னா பசி தானாகவே எடுக்குங்க. அப்புறம் அவங்க இன்ட்ரெஸ்டாக விரும்பி சாப்பிடுவாங்க நாம் செஞ்சு தர்ற ஃபுட்டை. அப்புறம் அழகுபடுத்தணுங்க. உணவை எப்போதும் ஒரே மாதிரி நாம் குழந்தைங்களுக்கு வழங்காமல் அதன் மேல் வெறுப்பு தான் உண்டாகுங்க. அதனால் கொடுக்கும் உணவை புதுமையாக ஒரு க்ரியேட்டிவாக அவங்களுக்கு பிடித்த வகையில் நாம் டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம எப்போவுமே அன்பாக பாசமாக இருக்கணுங்க. எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. இதை நான் ஒரு விஷயமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எப்போதும் அவர்களிடம் ஒரே மாதிரியாக அன்பு காட்டணுங்க. நம்மளோட விருப்பு வெறுப்பை அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆனாலும் காமிக்கக்கூடாதுங்க. உணவு ஊட்டும் போது மட்டும் கொஞ்சி பேசாதீங்க. எப்போவுமே அவங்கக்கிட்ட அதே மாதிரி பேசுங்க. ஏன்னா அந்த கரிசன நேரத்தை நீடித்து கொள்ள வேணுங்க. அப்போ தான் அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க, நம்ம சொல்கிற பேச்சை கேட்பாங்கங்க. அப்புறம் ஒன்றா உணவை உண்ணணுங்க. எப்போவுமே குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடணுங்க. இடையிடையே அந்த உணவின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்துகிற வகையில் சிறு சிறு விஷயங்களையோ கதைகளையோ குழந்தைக்கு கூறிக்கொண்டே உணவு கொடுக்கணுங்க. இது குழந்தைகளுக்கு குடும்பத்தின் மீதான அன்பை அதிகரிக்க செய்யுங்க. கதை கேட்கும் ஆர்வத்தில் உணவை முழுசாக சாப்பிட்ருவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் சாத்தியம். இந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லை. ஒருவேளை இப்போ இந்த கொரோனா டயத்தில் நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கோம். ஒருவேளை இந்த டயத்தை நம்ம அதுக்கு கரெக்டாக பயன்படுத்தணும்னா நாம் கண்டிப்பாக சாதிச்சிருவோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்மளோட பழைய கதையெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்ல இதுவே ஒரு சரியான தருணம்னு நினச்சிக்கோங்க. தவிர குழந்தைங்களுக்கு மொபைல், டிவி பழக்கத்தை குறைச்சிட்டு நல்ல உறக்கத்தை கொடுக்கணுங்க. அவங்க கூட நாம் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ அதுக்கான தருணம் இதுதாங்க. அது அப்போ தான் அவங்க கரெக்டாக சாப்பிட்டுட்டு கரெக்டாக தூங்க போவாங்க. அப்புறம் செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியுங்க. இது போன்ற சிறு சிறு யுக்திகளை நாம் கையாண்டாலே குழந்தைங்களை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துடலாங்க. அடம் பிடிக்கும் குழந்தைக அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லாமல் நம்ம குழந்தைங்க எல்லாருமே சமத்தாக இருப்பாங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are reaching for the stars, but we're making this too hard, and I want